விரைவில் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் சட்டப்பேரவை தேர்தல் வருகிறதா அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கின்றோம். காரணம், இந்த அரசு ஆட்டம் காண்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் சார், என்ன பிரச்சனை, நல்லா தானே போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நேற்று இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே சண்முகம் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த அரசுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஇஅதிமுகவினுடைய ஆதரவை நீங்கள் பெற்றால் உங்களுக்கான ஆதரவை நாங்கள் விலக்கிக் கொள்வோம் என்று தாவேகாவை முதலமைச்சர் விஜயை எச்சரித்திருக்கிறார். ஏன் அப்படி எச்சரித்தார்? அப்படி அவர் ஆதரவை விலக்கி கொண்டால் என்ன நடக்கும்? இந்த அரசு கவிழுமா? மீண்டும் தேர்தல் வருமா? உள்ளிட்ட கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கு விடை தேடுவதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. மிக மிக முக்கியமான ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மீண்டும் விரைவாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல் வருகிறதா? இந்த அரசு நீடிக்குமா கவிழுமா என்பதை பற்றி பேச இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 107 இடங்கள் தான் யாருக்கு இருக்குது? தாவேகாவிற்கு இருக்குது. அப்ப அவர் யாருடைய ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே மாதிரி ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவோடு அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். இந்த கட்சிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள் என்பது விஜய்க்கும் தெரியும், தாவேகாவுக்கும் தெரியும். ஏன்னா இவர்கள் எல்லோருமே கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடியவர்கள், கொள்கை வழியில் ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடியவர்கள். அப்ப கொள்கை வழியில் ஆதரவை தெரிவித்திருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் விஜய் கொஞ்சம் லெப்ட் ரைட் போனாலும் ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள். அப்படி ஆதரவை விலக்கிக் கொண்டால் இந்த அரசு கவிழும், இந்த அரசு பெரும்பான்மையை இழக்கும். அப்ப பெரும்பான்மை இழந்தால் என்ன செய்வது? அதனாலதான் விஜய் என்ன செஞ்சார் அப்படின்னா, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர்கள். எனவே அவர்களை நீண்ட காலம் 5 ஆண்டுகள் நமக்கு ஆதரவை அவங்கள தக்க வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அஇஅதிமுகவை பிளந்து அஇஅதிமுகவுடைய ஆதரவை வாங்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் என்ன பண்ணாரு, அஇஅதிமுகவில் ஒரு பிளவு ஏற்படுத்தப்பட்டு ஒரு 25 எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்க, சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, லீமாரோஸ் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க, வேலுமணி உள்ளிட்டவர்கள் எந்த பக்கம் வந்தாங்க? விஜய் பக்கம் வந்தாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. இப்ப அதற்கு இடதுசாரிகள் செக் வைத்திருக்கிறார்கள். என்ன செக் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இத பாருங்க, மக்கள் முடிவுகளுக்கு எதிராக நீங்கள் அஇஅதிமுக ஆதரவை பெற்று நீங்கள் உங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள நினைத்தால் நாங்கள் உங்களுக்கு அளித்து வரும் ஆதரவை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இப்ப இது எங்க சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுக்கும். அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து விஜய்க்கான ஆதரவை அவர்கள் திரும்ப பெறுகின்ற சூழலில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களும் விசிகாவும் நிச்சயமாக என்ன செய்வார்கள். ஏன்னா அவரை பொறுத்தளவுல அவர் எப்படியாவது போய் ஒரு அமைச்சர் பதவி வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அல்ல அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். அவருமே ஆளுநர் ஆட்சி இங்கே அமல்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த விஜயை ஆதரித்திருப்பவர். அதனாலதான் இந்த நிமிடம் வரை அவர் உள்ளே இருந்து ஆதரவு தெரிவிக்கல, உள்ளுக்குள்ள போல, அமைச்சரவைக்குள்ள போல. அமைச்சரவையில் விசிகாவை இணைய சொல்லி கடும் அழுத்தம்னா என்ன, மிரட்டலாம் முடியாது. திருமாவளவனை மிரட்டுறதுக்கு யாரு இருக்கா? இல்ல. ஆனா கடும் அழுத்தத்தை அப்படின்னு சொன்னா ஒரு அவரை சுற்றி இருக்கக்கூடிய இன்ன பிற நிர்வாகிகள், கட்சி தோழர்கள், தொண்டர்கள், அவர்களில் ஒரு சிலரை கொண்டு ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு திரு ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் ஒரு காயை நகர்த்தி வருகிறார்கள். ஏன்னா அதை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களே எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோழர் அவர்களே ஒரு பேட்டிக்கு அளிக்கும் போது, கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் நம்ம அமைச்சரவையில் பங்கெடுக்கலாங்கிற எண்ணத்துக்கு கூட வந்தாங்க, ஆனால் நான் அந்த முடிவை எடுக்கல அப்படின்னு ஒரு பேசியதை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு விசிகாவை நகர்த்துவதற்கு ஒரு வேலை வெளியில இருந்து நடக்குது. ஆயினும் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக அந்த நிலைப்பாட்டில் இந்த நிமிடம் வரை இருக்கிறார். இப்ப அப்படின்னா 2 இடதுசாரிகளும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் என்னுடைய முடிவு என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இடதுசாரிகள் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டால் விசிகாவும் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ளும். இப்ப இவங்க 3 பேர் வந்துட்டாங்கன்னா ஐஎம்எல் மட்டும் அங்க உட்கார்ந்துருக்குமா? இல்ல. அப்ப ஐஎம்எலும் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள். அப்ப ஐஎம்எலும் தங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிற பட்சத்துல நீங்க விசிகா 2 பேர், 2 எம்எல்ஏக்கள், இடதுசாரிகள்ல 2 பேருக்கும் தலா 2 4, இவங்க 1 ஐஎம்எல். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 2 எம்எல்ஏக்கள்னா கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்கிறார்கள். அப்ப 8 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விலக்கிக் கொள்ளப்பட்டால் இந்த அரசு நீடிப்பதில் சிக்கல். ஏன்னா
இந்த அரசுக்கு 107, காங்கிரஸ் 5, 112 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது. கூடுதலாக 118ன்னா 6 பேருடைய ஆதரவு தேவை. இப்ப 8 பேர் ஆதரிக்கிறாங்க. இந்த 8 பேரும் விலக்கி கொண்டால் அரசுக்கான ஆதரவு என்பது 112ஆக மாறும். 112 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு இந்த அரசு நீடிக்க இயலாது. அப்ப யாருடைய ஆதரவு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுகவுடைய ஆதரவு தேவைப்படும். அப்ப அதிமுக தான் 25 எம்எல்ஏக்கள் ஆதரிச்சிட்டாங்களே சார், அதான் பிரச்சனை இல்லையே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அங்கதான் சிக்கல் வருது. 32 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. யாருக்கு? தாவேகாவை அஇஅதிமுக ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணா மினிமம் 32 எம்எல்ஏக்கள் ஆதரிக்கணும். 32 எம்எல்ஏக்களும் குறைச்சு ஆதரிச்சா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும். யார் இத சொல்றா? சட்டம் இதைத்தான் சொல்லுகிறது. டிடிவி தினகரன் பகிரங்கமாக எச்சரித்து விட்டார். அமமுகவுல நின்று ஜெயிச்ச காமராஜுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுங்க பாப்போம், நீங்க கொடுத்துருங்க, தைரியமான ஆளா இருந்தா நீங்க கொடுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் சிபிஐ மூலம் நான் என்ன செய்வேன், வழக்கு தொடருவேன் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, புகார் அளிப்பேன் அப்படிங்கிறாரு. குதிரை பேரம் நடத்தி எங்க கட்சி எம்எல்ஏவை எங்க கிட்ட இருந்து கூட்டு போயிட்டு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்து நீங்க முதலமைச்சரா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பாக்குற நேர்களுக்கு சார் என்ன சார் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். உதாரணத்துக்கு கரெக்ட் தானே? என்ன சார், விஜய் 107 இடம் ஜெயிச்சிருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் இடம் குறையா இருக்கிறதுனால மற்ற எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறாரு, இதுல என்ன சார் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டா? இப்ப நான் அதை அப்படியே வரேன். விஜய்க்கு எத்தனை இடம் குறையுது ஆட்சி அமைப்பதற்கு? 107 இடம் ஜெயிச்சிருக்காரு. விஜய்க்கு ஒரு 11 இடம் 12 இடம் குறையுது. சரி, விஜய்க்கு ஒரு 12 இடம் குறையுது. இப்ப திமுகவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு இடம் குறையுது? ஏற்கனவே அவங்க 70 இடங்களுக்கு மேல கூட்டணியோடு வெற்றி பெற்றவர்கள். சரியா? 73 இடங்கள். இப்ப காங்கிரஸ் கழிச்சிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு 68 இடங்கள் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், திமுக கணக்கு வாங்க. திமுகவுக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 60 இடங்கள் குறையுது. அவ்வளவுதானே கணக்கு. இவருக்கு 12 குறையுது, அவங்களுக்கு 60 குறையுது. ஒரு 60 எம்எல்ஏக்களை தாவேகாவிலிருந்து திமுக பிரிச்சிடுச்சுன்னு வைங்க, நீங்கெல்லாம் சும்மா இருப்பீங்களா? நீங்கெல்லாம் நான் கேட்கறது, இங்கே ஐயோகோ என்று சிலர் கொதிக்கிறார்கள் அல்லவா, சில நியாயஸ்தர்கள், சில நடுநிலை வியாதிகள். வியாதிகள் தான் சொன்ன, வேற என்ன சொல்றது? நடுநிலை வியாதிகள் எப்படி சொல்றது? நடுநிலை வியாதிகள் தான். ஏன்னா அவங்க திமுக செஞ்சா மட்டும்தான் தப்புன்னு சொல்லுவாங்க. தாவேகா என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. தாவேகா ஆட்சியில் எத்தனை கொலை நடந்தாலும், ஆணவ படுகொலை நடந்தாலும் அதற்கெல்லாம் சமூகம் தான் பொறுப்பேற்கணும். அதுக்குள்ள தமிழ்நாடு அரசோ விஜயோ கேட்கவே கூடாது. சில ஊடகவியலாளர்கள், சில நடுநிலை வியாதிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தாவேகா விமர்சிச்சிடவே மாட்டாங்க. நீங்க கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். இருக்கட்டும், அதை நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் இவங்கெல்லாம், நான் என்ன சொல்றேன், ஒரு 60 எம்எல்ஏ தாவேகால இருந்து திமுக எடுத்துருச்சுன்னா விட்டுருவீங்களா? கொதிப்பீங்கல்ல, கொந்தளிப்பீங்கல்ல. அப்ப இதுவும் தவறு. அப்ப இந்த சிக்கல் இருக்கு. ரைட். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப 25 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவை ஆதரித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் பதவி பறிக்கப்படும். இப்போ ஒரு ஐடியா, ஒரு அதிபுத்திசாலியை ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறதாக நமக்கு செய்தி. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, சார் பதவி பறிப்போனா பறிப்போட்டும், பரவாயில்ல, நீங்களே ரிசைன் பண்ணுங்க உங்க எம்எல்ஏ பதவியை. அந்த 25 அஇஅதிமுக எம்எல்ஏக்களினுடைய தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் வரட்டும். அந்த இடைத்தேர்தலில் நீங்க விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெறலாம் என்று ஒரு ஐடியாவை ஒருத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமா, அது யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. அவர் தான் பாதி இந்த கூட்டணிக்கு தொடக்கத்தில இருந்தே தலைவலியை கொண்டு வந்தவர். இந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குலாம் சொன்னார் இல்லையா, அவர் தான் அந்த ஐடியாவை கொடுத்ததாக ஒரு செய்தி. இருக்கட்டும். இப்ப அவர் பேச்ச கேட்டு இந்த 25 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணி விசில் சின்னத்தில் நின்று ஒருவேளை வெற்றி பெற்று அவர்கள் ஆதரவு கொடுத்தால் அதுல என்ன சார் தப்பு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்ப கர்நாடகால பாஜக இதைத்தான் பண்ணுச்சு. காங்கிரஸ் சின்னத்தில் நின்று காங்கிரஸிடமிருந்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பாஜகவை ஆதரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. பாஜக என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ண சொல்லி, ஆட்சி அமைத்து விட்டு அவங்க எல்லாம் ரிசைன் பண்ண சொல்லி, பாஜகவுல இணைய சொல்லி, பாஜகவுல அவங்களுக்கு சீட்டு கொடுத்து இந்த வேலையெல்லாம் பாஜக பண்ணுச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள், அத்தனை கட்சிகளும் என்ன சொன்னார்கள்? இது ஜனநாயக படுகொலை,
அப்படின்னாங்க. எப்படி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி பாஜகவுல சீட்டு வாங்கி நின்னா அது ஜனநாயக படுகொலை. அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி தாவேகாவுல நின்று விசில் சின்னத்துல நின்று ஜெயிச்சுட்டா அது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு. நல்லா இருக்குல்ல இந்த கான்செப்ட். இருக்கட்டும், எல்லா மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் அனைத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டா? சரி, இப்ப அப்படி ஒரு 25 எம்எல்ஏக்கள் நிக்கிறாங்க. விஜய்க்கு எவ்வளவு தேவை? 12 தேவை. 25 பேர் நிக்கிற இடத்துல ஒரு 15 பேரு கூடவா ஜெயிச்சிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்ப ஒரு 15 பேர் வெற்றி பெற்று விட்டால் கூட 15 பேரும் தாவேகாவிற்கான எம்எல்ஏக்களாகவே மாறி போவார்கள். அதுக்கு எப்படி 15 பேரையாவது எப்படி ஜெயிக்க வைக்கலாம்? ஒருவேளை ஜெயிக்காம போயிட்டாங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இருக்கவே இருக்கு இன்ஸ்டாகிராம். விஜய் அண்ணா வந்து பேசிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், நான் வந்து ஆட்சி அமைக்கணும், உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைச்சேன். பட் வழக்கம் போல இருக்கவே இருக்கு திமுக 2 வார்த்தை திட்டிட்டு திமுக வந்து அதை வந்து பண்ண விடாம பண்ணிட்டாங்க. எனக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. எனக்கு இன்னும் ஒரு 10 சீட்டு குறையுது, 15 சீட்டு குறையுது. நான் ஒரு 25 பேரை அனுப்பி வைக்கேன். அதுல ஒரு 15 பேரையாவது நீங்க ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் ஜெயிக்க வச்சு அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் சொன்ன அந்த 6 சிலிண்டர் 2500 அப்பதான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மக்கள் அதையும் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்றது, இந்த திட்டங்கள்லாம் இருக்கும் வரை யார் ஆட்சியில் இருந்தாலும் ஸ்டாலின் தான் ஆள்கிறார் என்று பொருள் என்று சொன்னாரே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அவர் சொன்ன மாதிரி சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. அதனால மக்களை அப்படிலாம் நீங்க ஏமாத்திட முடியாது. அப்ப இந்த 25 பேர் ஒருவேளை ராஜினாமா செய்து விசில் சின்னத்திலேயே போட்டியிட்டால் 25 பேரையும் தமிழ்நாடு தோற்கடிக்கும். அப்ப என்ன நடக்கும்? பெரும்பான்மை அற்ற ஒரு சூழல் இந்த அரசுக்கு உருவாகும். 6 மாதத்தில் மீண்டும் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியும் தேவையும் இந்த அரசுக்கு வரும். மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியாக சந்திப்பதற்கு எந்த கட்சியும் விரும்பாத ஒரே காரணத்தினால் இன்றைக்கு இந்த அரசு நீடித்துக் கொண்டிருக்கிறது. தனி பெரும்பான்மை இல்லாமல் இந்த அரசு தனி பெரும்பான்மையற்ற அரசாக. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இதுக்குள்ள மைனாரிட்டி அரசு 10 வாட்டி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்படி சிறுபான்மை மக்களுக்கான அரசு இல்ல, சிறுபான்மை அரசாக, பெரும்பான்மை பெறாத ஒரு அரசாக இந்த அரசு நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே காரணம், மீண்டும் தேர்தல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் வேற வழியே இல்லைன்னா அதை நோக்கி தமிழ்நாடு நகரும். அதை நோக்கினா எதை நோக்கி? மீண்டும் தேர்தலை நோக்கி நகரும். அப்ப இப்போதைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதனாலதான் இன்றைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விசிக, IUMN உள்ளிட்ட கட்சிகளும் எங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஏன் அழைப்பு கொடுக்கிறார்? எதற்காக அழைப்பு கொடுக்கிறார்? அமைச்சரவைக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆதரவை திரும்ப பெற மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, அப்ப ஆதரவை திரும்ப பெற மாட்டாங்க. நாம வந்து இவங்களை வச்சு என்ன செஞ்சிடலாம், 5 வருஷம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் எப்படியாவது அமைச்சரவைக்குள்ள வாங்க என்று அழைக்கிறார். இந்த அரசு நீடிக்க போவதும் இந்த அரசு கவிழ போவதும் இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கிறது. இந்த அரசு கொஞ்சம் லெப்ட் ரைட் போனாலும் இந்த அரசு கொஞ்சம் என்ன சொல்றது, மக்கள் விரோதமாக அல்லது ஒன்றிய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த அரசு எடுத்தாலும் இந்த அரசு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் கவிழலாம். மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு தேர்தல் வரலாம். அதுதான் தமிழ்நாட்டின் தற்போதைய சூழலாக இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இந்த அரசு கவிழணும் என்பதோ அல்லது இன்னொரு தேர்தல் வரணும் என்பதோ எல்லாம் நம்மளுடைய நோக்கம் அல்ல. உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலிலும் திமுக கூட்டணி கட்சிகள் உங்களை ஆதரித்து இந்த ஆட்சியில் அமர்த்தி அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இப்படி வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து ரீல்ஸ் எடுத்து போடுறதுக்காக இல்ல. நீங்க எவ்வளவு ஃபேக் ப்ரொபகண்டா. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நேற்று ஒரு ஆங்கில ஊடகம், இன்னும் வெளிப்படையா சொன்னா தி ஹிந்து, நேற்று வந்து வெளிப்படையாக இந்த அரசு எப்படியெல்லாம் ஃபேக் ப்ரொபகண்டா, போலி செய்திகளின் மூலம் மக்களை ஏமாற்றியதுன்னு தெளிவா சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எத்தனை 18 பேரு 20 பேரு 26 பேர்லாம் ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்து ஒண்ணு சொன்னாங்க.
தலித்துகளுக்கு பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது தாவேகா விஜய் அப்படின்னு ஒரு செய்தி. யாரும் அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணல. நேற்று ஹிந்து அதை வெரிஃபை பண்ணி தி ஹிந்து எழுதுகிறது, சங்கராபுரம் என்ற ஒரு தொகுதியில் மட்டும் தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் அவர் என்ன செய்யறாரு, நிறுத்தப்பட்டிருக்கிறார். மற்றபடி எந்த பொது தொகுதியிலும் நீங்க மேலூர்ல அது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி ஒரு தலித் வேட்பாளரை பொது தொகுதியில் நிறுத்தி இருக்கிறோம். மற்றபடி தாவேகா 18 வேட்பாளர் 20 வேட்பாளர் தலித்துகளுக்கு பொது தொகுதியில் நிறுத்தப்பட்டது. இதை ஒரு முன்னணி இயக்குனர் வேற ஆமான்னு என்டாஸ் பண்ணாரு. குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம், தவறான தகவல்களை சொல்லி தாவேகா ஏமாற்றி விட்டதுன்னு சொல்லல. ஏன்னா இவர்களுக்கு எல்லோருக்கும் ஒற்றை நோக்கம், ஒரே நோக்கம் என்னதான், திமுக எதிர்ப்பு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அப்ப அப்படி ஒரு தவறான தகவலை பரப்புனாங்க. அப்புறம் எப்படி இத்தனை பேர் ஐஐடி படிச்சிருக்காங்க, அத்தனை பேர் அதுல படிச்சிருக்காங்க, இதுல படிச்சிருக்காங்க, அங்க படிச்சாங்க, இங்க படித்தார்கள் ஒரு பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியல் எல்லாம் கூட்டி பார்த்தா 126 எம்எல்ஏ வராங்க. தாவேகாவுக்கு மொத்தமே 107 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க போட்ட பட்டியல்ல எல்லாத்தையும் கூட்டினா 126 எம்எல்ஏ வர்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, எது ஹிந்து பத்திரிகையினுடைய எடிட்டர் அவர் போய் சுரேஷ்குமார் அவர்கள் அவர் போய் என்ன செய்யறாரு, எல்லோருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷனையும் செக் பண்றாரு. எல்லோருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் செக் பண்ணா பல பேருக்கு அவங்க சோசியல் மீடியால சொன்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷனுக்கும் அவங்க அபிடவிட்டில் தாக்கல் செய்ததற்கும் அத்தனை முரண்பாடுகள். அப்போ மக்களை ஏமாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, நேற்று சுரேஷ்குமார் சொல்லுகிறார். இதுக்கிடையில நீங்க தலைமைச் செயலகத்தை நினைச்சிருங்க, அங்க இருந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. யாரு அதிகாரி, அந்த அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துல ஒரு மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்துல ஒரு பெரியவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து எடுத்து போடுறாரு. அப்ப நீங்க ரகசிய காப்பு பிரமாணம் ஒண்ணு பண்ணீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு மக்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க. எனக்கு புரியல. நீங்க 2 செய்தி சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். இன்றைக்கு ஒரு செய்தி, ஒரு விருது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விருது கொடுத்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடுதான் சரக்கு போக்குவரத்து சரக்கை கையாள்வதில் இந்த துறைமுகங்கள் உள்ளிட்டவையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதுல தமிழ்நாடுதான் தி பெஸ்ட், மிகச் சிறப்பாக கையாண்ட மாநிலம் என்று கடந்த 2025ஆம் ஆண்டிற்கான விருது. அது யார் ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம். அதை இந்த அரசு கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, யார் இருந்தாலும் அதைத்தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி, பசுமை மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறப்பாக சாலைகளை மேம்பாடு செய்ததில் தேசிய அளவில் 2ஆம் இடம் பிடித்த தமிழ்நாடு. இந்த விருதும் போன திமுக ஆட்சிக்கான விருது. அதை இன்னைக்கு கொண்டு வந்து நம்ம புஷி ஆனந்திட்ட கொடுத்துருக்காங்க, அவர் வாங்கியிருக்கிறாரு. சரியா? கடந்த வாரம் வந்த செய்தியில பார்த்திருப்பீங்க, அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களில் தமிழ்நாடுதான் முதலிடம். 43 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சைகளை பெறுகிறார்கள். இது கடந்த வாரம் வந்த செய்தி. அப்புறம் அரசு பள்ளிகளில் இதுவரை இல்லாத சாதனை, 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அரசு பள்ளிகளில் இணைந்திருக்கிறார்கள், சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் திமுக அரசுடைய சாதனைகள். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இங்க ஒண்ணுமே நடக்கலன்னு விஜய் சொன்னதை நம்பித்தான் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. ஆனால் அந்த விஜய் முதலமைச்சர் ஆகி என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, கடந்த திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தொடரும் என்கிறார். அங்கதான் ஒண்ணுமே நல்ல திட்டம் இல்லையே, நீங்க அப்புறம் எதை தொடருவீங்கன்னு யாரும் கேட்கல. அப்ப திமுக அரசினுடைய நலத்திட்டங்கள் தான் இந்த நிமிடம் வரை தொடர்கின்றன. திமுக அரசு செய்த சாதனைகளுக்கான விருதைத்தான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வாங்கி வச்சுக்குது. ஆனா மக்களிடம் திமுக ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னார் விஜய். அதையும் மக்கள் நம்பி திரை மோகத்தில் ஏமாந்தீர்கள். பரவாயில்ல, இது வழக்கமா நடக்கிறது தானே. இன்னைக்கு நேத்தா நடக்குது, காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு இருக்கட்டும். மன்மோகன் சிங் என்ற ஒரு மாமேதை, ஒரு பொருளாதார அறிஞரை வீழ்த்தி மோடியை கொண்டு வந்து வச்சது இந்தியா. இன்னைக்கு அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது போலத்தான் தமிழ்நாடு. இதற்கான விலையை தமிழ்நாடு கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும், ஐயோஹோ ஏன் இந்த தவறை செய்தோம், சினிமா வேறு ரீல் வேறு ரியல் வேறு என்பது உங்களுக்கு புரியும். ஆனால் அப்பொழுது நாம் இழந்திருப்பது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.